அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம். இப்பிரபஞ்சத்திற்கும் தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் போகிறோம். இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, புரட்டாசி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள். சரிங்களா? ஐப்பசி மாத பலன்கள் எத்தகைய சிறப்பை தரப்போகிறது 12 ராசிக்காரர்களுக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாமுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. விருச்சகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா 12 ராசிகளில் ஒரு ராசியும் 3 நட்சத்திரத்தை கொண்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் போது இதில் துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த துலாம் ராசி ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசிக்கு என்ன விஷயம்? ஏன்னா எடுத்ததுமே நம்ம துலாமில் போயிட்டோம். ஏன்னா ஐப்பசி மாதத்தை துலா மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணியில் இருக்க சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த மாதத்தில் துலாமில் சஞ்சரிக்க போகிறார். ஸோ துலாம்னு என்னதுங்க? தராசு. துலாமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு. அவங்க எடை போடக்கூடியவர்கள், ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம். துலாம் ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். 1க்கும் 8க்கும், ரிஷபத்துக்கும் அவர் தான். சரிங்களா? துலாமுக்கும் அவர் தான், ரிஷபத்துக்கும் அவர் தான். 1க்கும் 8க்கும் அதிபதி சுக்கிர பகவான். இப்போ சுக்கிர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியில் இருக்கிறார். சுக்கிர பகவான் கன்னியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த துலாம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், ஸோ இந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை, ஸோ அந்த விஷயங்களும் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அடைமழைன்னு சொல்லுவாங்க. ஸோ பருவகாலம் மாற்றம் நிறைய ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதமாக ஐப்பசி நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க, இந்த காலகட்டத்தில் எந்த பகவான் வழிபடலாம், என்ன சிறப்பு? துலாம் மாதம்னாலே சொல்லிங்கன்னா அந்த துலாம் மாதத்திற்குரிய இடம் எது, எந்த கோவில் போகலாம்? பிரசித்தி பெற்ற கோவில்னா ஸ்ரீரங்கம். சரிங்களா? ஸ்ரீரங்கம்னாலே சுக்கிரன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரனோட ஆதிக்கம் மிக்க ஒரு ஸ்தலம் எதுனா ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் மாதத்தில் ஸ்ரீரங்கம் சயன கோல பெருமாள், சரிங்களா, சயன கோலத்தில் இருப்பார். அங்கே போய் பூஜிக்கும் போது என்ன நடக்கும்? செல்வ சௌபாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம். இந்த துலாம் மாதத்தில் என்னென்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், 12 ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ராசி பலன்கள் நடக்க போகுது, என்ன சாதகமான பலன்கள், கடந்த மாதத்தில் என்ன விதமான பாதக பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்களோ அதுக்கு என்ன ஒரு பிராயச்சித்தம், ஒரு நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்களில் இப்போ நம்ம போகலாம். மீனராசி அன்பர்களுக்கு அடியேனின் அன்பு வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எத்தகைய சிறப்பான பலனை தரப்போகிறதா இல்லை சாதகமாக பாதகமான இப்போ நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? மீனராசி அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மீனத்தின் அதிபதி குரு பகவான் சொல்லலாம். 1க்கும் 10க்கும் அதிபதி குரு பகவான். மீனராசினால இரட்டை மீன் தான். அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா கூட யாராவது ஒருத்தர் துணைக்கு இருந்துகிட்டே இருக்கணும், இல்லை இவங்க யாருக்காவது துணைக்கு கூட போவாங்க. இது ஒரு அமைப்பாகவே அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அதுதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமும் கூட. தனிப்பட்ட முறையில் போனாங்கன்னா அது அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்காது. கூட யாராவது கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை அவங்க ஈஸியாகவே சால்வ் பண்ணிடுவாங்க, அதில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். மீனராசியின் அதிபதியான குரு பகவான் என்ன பண்ற பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் கடகத்தில் உச்சமாகிறாங்க. அதிசாரமாக கடகத்தில் உச்சமாகிறார். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கடகத்தில் உச்சமாகும் பொழுது மீனராசியின் திங்கிங், அந்த ராசினரோட ஞாபகங்கள், யோசனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயங்கள், குலதெய்வம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும். இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை பூர்வீகத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு வரலாமா, பூர்வீக வழிபாடு பண்ணலாமா, இப்படின்ற ஒரு யோசனைகள் அதிகமாக இருக்கும். இருதயம் சார்ந்த விஷயங்கள் கூட அவருக்கு யோசனைகள் அதிகமாக, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கோ அப்படின்னு சில திங்கிங் வந்துட்டு போகும்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயமா தான். ஏன்னா உச்சத்தில் குரு பகவான் இருக்கும்போது அவர் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாகவே செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் சொல்ல 2க்கும் 9க்கும் அதிபதியான குரு பகவான், 2க்கும் கரெக்ஷனுங்கய்யா, 2க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் பகவான் மீனத்திற்கு 8ல் இருக்கிறார்.
2க்கும் 9க்கும் முடிய செவ்வாய் மீனத்தில் 8ல் இருக்கிறார். 8ல் இருக்கிற செவ்வாய் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட வருமானம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறிய பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு சொல்லலாம். வேலை மாற்றம் சரிங்களா ஏற்படுமா? ஏற்படும். இவர் எல்லாம் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைச்சாருன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த காலகட்டத்தில். வருமானம் சார்ந்த விஷயங்கள் இவருக்கு சாதகமாக இருக்குமானா மறைமுக வருமானங்கள் வரும். வண்டி வாகனம் மூலமாக, வாடகை மூலமாகவும் சரிங்களா, வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார், அது மூலமாகவும் இவருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். தந்தையின் உடல்நிலையில் சிறிய உபாதைகள் ஏற்படும். தந்தைக்கு உதவுவதன் மூலமாக, ஆன்மீக சுற்றுலா செல்லும் மூலமாகவும் சரிங்களா, இல்லைன்னா அறநிலைத்துறைன்னு சொல்லும்போது கோவில்கள் அப்படின்னு சொல்லலாம், அது சார்ந்த ஒரு சுற்றுலா போகும்பொழுதும் இவருக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். அறக்கட்டளைகளுக்கு உதவுவது மூலமாகவும் இவர்கள் சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க சர்வீஸ் மைண்ட் நிறைய இருக்குங்க. யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு மனசு கேட்காது, உடனே உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவர்கள் வீடு, வண்டி, வாகனம் இது சார்ந்த விஷயங்கள்ல சிறிய கடன்கள் ஏற்படும். சிறிய ஒரு ஆல்ட்ரேஷன் நடத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, வண்டியை ஒரு சர்வீஸ் விடணும், இது போல விஷயம், சில ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றணும், இல்லை வீட்டில் சில உடஞ்ச பொருளாக மாற்ற வேண்டியிருக்கும், ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படும். ஸோ செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 12ஆம் அதிபதி 12 அதிபதி சனீஸ்வர பகவான் மீனத்திலே இருக்கார்ல, அப்போ நம்ம ஏதோ ஒரு செலவுகள் பண்ணணும். என்ன விதமான செலவுகள் பண்ணுவோம்? மனைவிக்கு செலவுகள், நண்பர்களுக்கு செலவுகள் பண்ணக்கூடியது, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னருக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த காலகட்டம் அமையும் சொல்லலாம். அடுத்து 6ஆம் அதிபதியான சூரிய பகவான் 8ல் இருக்காரு. 6ஆம் அதிபதினா நோய், ஏதாவது கடன் இதெல்லாம் அது உச்ச நிலையை அடைய போகிறது. இதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், இப்போ உச்ச நிலையை அடைஞ்சு ஒரு சின்ன ஆப்ரேஷனோ இல்லை கோர்ட்டு கேஸ் வழக்குனா அது தீர்ப்பு கிடைக்கும். தீர்ப்பு சாதகமான நிலையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாதக நிலையின் மூலமாக இவர் ஒரு அடுத்த நிலைக்கு முன்னேற போகிறார் அப்படின்ற விஷயமும் இவருக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் 7ஆம் அதிபதி 8ல் இருக்கார். அப்ப என்ன ஆகும்? ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வாழ்க்கை துணை இவருக்கு அமையத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அவர் தந்தை சார்ந்த விஷயம் மூலமாக, தந்தையின் உதவியுடன், தந்தை குடும்பம் வழியாக இவர் பெண் தேடினாலோ கணவன் தேடினாலோ வாழ்க்கை துணை அமையத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் சொல்லலாம். இல்லை நண்பர்கள் மூலமாக ஒரு உதவிகள் எதிர்பார்க்கும் பொழுது இவருக்கு அந்த நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் மிக அருமையான மாதமாக இருக்கு. அதன் மூலமே வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயரத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இவருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம்? இவரோட 6ல் அமர்ந்து குரு பகவான் சரிங்களா, 6ல் அமர்ந்து இவருக்கு எல்லா விஷயத்தையும் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்க போறாருன்னு சொல்லலாம். கேது பகவான் பார்த்தீங்கன்னா இவருக்கு சிம்மத்தில் இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கார். கேது பகவான் ஒரு ஞானக்காரகன். இவர் ஏதாவது முயற்சியை தான் ஈடுபட்டார்னா அங்கே ஒரு ஞானம் கிடைக்கும். அப்போ என்னன்னா அங்கே ஒரு தலையில் ஒரு சின்ன பொட்டு வச்சு இந்த விஷயங்கள் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அந்த தெளிவின் மூலமாக அந்த வாழ்க்கை பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு மாதமாகவும் இந்த ஐப்பசி மாதம் விளங்க போகுதுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கார். அப்போ புதிய முயற்சியின் மூலமாக ஒரு பிரச்சனையை சந்திச்சு ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்து அது மூலமாக இவருக்கு லாபம், வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதே இப்போ டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை தான், நோயாளி வருவாங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அதன் மூலயமா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதுபோல் புதிய முயற்சிகள், கம்யூனிகேஷன்ஸ், இல்லை கமிஷன், புரியுதுங்களா, இல்லை ஆலோசனைகள் வழங்குவது, இதன் மூலமாக ஒருத்தரோட பிரச்சனையை தீர்ப்பதன் மூலமாக அவர் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதமாகவும் இந்த காலகட்டம் முடியும். ஏன்னா வருமானம் வரத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில். செலவுகள் பண்ணக்கூடிய விஷயமும் இருக்கு. செலவுகள் யாருக்கு? மனைவிக்கு பண்ணலாம், அது மிகவும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலமாக சுப விரயமாக அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 2ஆம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா? 2ஆம் திருமணத்துக்கான வரன் மீனராசினர்களுக்கு தானாகவே தேடி வரும் இந்த காலகட்டத்தில் அப்படின்றது தெரிவிச்சுக்கிறோம். இல்லை கல்யாணத்துக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கல்யாணத்துக்காக பொண்ணு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீக சுற்றுலா செல்லும் இடங்களில் சந்திக்கக்கூடிய நபர்களின் மூலமாக வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆன்மீக சுற்றுலா கண்டிப்பாக போகணுமா? கல்யாணம் வந்துங்க, கண்டிப்பாக போகணும். போனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இப்போ நவராத்திரியெல்லாம் போயிட்டு இருக்கோம் சரிங்களா. நவராத்திரி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகைலாம் வரப்போகுது. கந்த சஷ்டி விரதம் அனுசரியுங்கள்.
மீனராசி என்பர்கள் கந்த சஷ்டி முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் முக்கிய விஷயங்கள் கைகூடும். இவ்வளவு நாள் தள்ளி போயிட்டு இருக்கா, லேண்ட் விஷயங்கள் தள்ளி போயிட்டு இருக்கா, வீடு கட்ட முடியலையா, வண்டி வாங்க முடியல, வண்டியில் ஒரு பிரச்சனையாவே இருக்கா, உடலில் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கந்த சஷ்டி விழாவினை நீங்கள் அனுசரிக்கும் பொழுது, விரதம் இருக்கும் பொழுது இந்த ஐப்பசி மாதம் தங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் மீனராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். மீனராசி அன்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா இந்த மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாடு, சரிங்களா, முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கணும் உங்களுக்கு. அதன் மூலமாக செவ்வாய்க்கிழமைகளில் இரவு 8 மணிக்கு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கோவில் போகணும்னு அவசியம் இல்லை, கோவில் போனால் போகலாம், கோவில் போக முடியல 8 to 9 இந்த காலகட்டம், 8 மணிக்கு கோவில் மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா. சில கோயில் பிரசித்தி கோயில் 8 மணிக்கு மூடிடுறாங்க, சில அப்படி போக முடியல அப்படின்னும் பொழுது 8 to 9 இந்த காலகட்டத்தில் வீட்டில் மண் அகல் விளக்கு ஏற்றிட்டு அதில் வழிபாடு செய்யும் பொழுது நெய் விட்டு வழிபாடு செய்யணும், பசு நெய் விட்டுட்டு நீங்கள் அதை வழிபாடு அந்த தீபம் மட்டும் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்க, நீங்கள் கேட்கிற விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமைகள் இரவு 8 மணிக்கு தான், சரிங்களா. இந்த விஷயத்தை பண்ணுங்க, நீங்க கேட்குற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறும், ஈஸியாக எளிய விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் திகழுதுன்னு சொல்றேன். மிகப்பெரிய யோகத்தை அள்ளக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த மீனராசி என்பர்கள் தான். இந்த காலகட்டத்தில் அதை முறையாக பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.